பாட்டல் ராதா அப்படிங்கிற ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு மிஸ்கினை கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க. ரஞ்சித் தயாரிக்கிற பாட்டல் ராதா. இதில் அந்த மிஸ்கின்கிறவனே சொல்லலாம், அவனே சொல்லலாம், தப்பு இல்லை. அவர் மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் தெரியுமா? அது என்னங்க, குடிகாரங்களை பற்றி குடி இழிவாக பேசிட்டு வச்சுட்டு, எப்படி நான் குடிப்பேன், குடிச்சிட்டு தான் பாட்டு படிச்சு பஸ் பிரேக் வாங்கினேன். இல்லை, அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் மிஸ்கின்னு சரக்கு எதுவும் அடிச்சுட்டு தான் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னங்க மிஸ்கின் வர வர இப்படி ஆகிட்டே இருக்கிறாரு. அதில் வேற பொட்டுக்காளி படத்தை வேற உள்ள கொண்டு வர்றாரு. பொட்டுக்காளி படம் யாரும் பார்க்கலன்னா நான் ட்ரெஸ் இல்லாமல் நிற்பேன். அது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் இருக்கிறாங்க. சபை அடக்கம்னு ஒன்று இருக்கு. நீ எவ்வளோ பெரிய ஆளாயிடி, நீ எவ்வளோ பெரிய டேலண்ட் ஆயிடி, சபை அடக்கம் அது தெரியலன்னா அவனை நம்ம மனுஷன் லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. அதுவும் போக இளையராஜா ஐயா கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவரை அவன் இவன் அப்ப சொல்லும் போது மிஸ்கினை நான் அவன் இவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்ன நண்பர்களே, என்ன மிஸ்கின் வர வர சைக்கோ ஆகிட்டே இருக்கிறாரு, என்னன்னு தெரியல. அது என்ன சொல்றது, இந்த படம் வாய்ப்பு பிஸியா இருந்துட்டு படம் வாய்ப்பு இல்லாம சில கேரக்டர்கள் ரூம்புக்குள்ளேயே உட்காந்து பொசம் முட்டிட்டு, அதுல ஒரு ஆள் மிஸ்கின்னு நினைக்கிறேன். இப்படியா பேசுறது சபா நாகரிகமும் ஒன்று இருக்கு. இதை வேற கூட இருந்தது எல்லாம் ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறவங்கலாம் சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. பின்னாடி ப்ரெஸ் மீட் எத்தனை பேர், ப்ரெஸ்ஸில் பேட்டி எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்க யாராவது எங்களுக்கு சத்தம் போட வேண்டாமா? நீங்க இப்போ பிடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்களா இன்னும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். அவனுக்கு எல்லாம் ஆச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் அந்த இளையராஜா அவர்கள் எவ்வளவு பெரிய மேதை, எவ்வளவு சாதனை படைச்சிருக்காரு. அவரை அவன் இவன் அவனாலதான் எல்லாரும் தீயாருங்க. இதெல்லாம் பேசலாமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இதுக்கு நீங்க ஒரு மன்னிப்பு கேட்கணும். கேட்கல அப்படின்னா சினிமா ரசிகர்கள், இளையராஜா அவர்களின் ரசிகர்கள் உங்க மேல பயங்கரமா நடவடிக்கை எடுப்பாங்க. ரோட்ல எங்கேயும் நீ நடக்க முடியாது, பார்த்துக்கோ. என்ன ஆட்சி அவன்? பட வாய்ப்பு இல்லைன்னா உட்காரு, ஒரு நல்ல கதையை ரெடி பண்ணு. அதை விட்டுக்கிட்டு எல்லாரும் ஏசுறது, நான் தண்ணி போட்டவன், நான் எல்லாரும் குடிச்சிட்டு தான் நான் பரிசு வாங்கினேன், இளையராஜானாலதான் எல்லாரும் குடியாரனாங்க, இப்படியா நம்பி பேசுறது மிஸ்கின்னு? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. அது ப்ரெஸ்ல பேட்டி எடுத்துட்டு இருக்கிறவங்களும் பிடிச்சி சத்தம் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. யாராவது அப்பப்போ கடிக்கிறப்போ அரசியல்வாதிகிட்ட போனோம்னா அது இப்படி இப்படின்னு கடிக்கிறவங்க மிஸ்கினை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும், தம்பி மிஸ்கின்னு நீ குடிச்சிட்டு தான் இப்போ பேசுறியா அப்படின்னு. ஐயோ ஐயோ, அந்த பேட்டியை கேட்கும் போது அப்படியே கொந்தளிக்கும். இளையராஜா வாடா போடா, அவன் கோழி ரசிகர் இருக்கிறான். அவர் பாட்டினால்தான் எல்லாம் குடிகாரன் ஆகிறாங்க. இது ரஞ்சித் சாருக்கும் ஒரு அவமானம். மிஸ்கின் பார்க்குற பார்வை, பேசுகிற பேச்சு, எவ்வளவு பேர் அந்த மேடையில இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மிஸ்கின் பேசின பேச்சுக்கு ஒரு சமாதானம் என்ன சொல்றது, எல்லாரும் பொறுக்கலாம். பேச்சு கை தட்டுறீங்களா? பொட்டுக்காளி படத்தை பத்தி பேசும்போதுதான் தடையில அடிச்சேன். அது படமா அது. அதை பார்க்காதவங்க யார் இருந்தாங்கன்னா நான் நிர்வாணமா அனுப்பேன். அது ஒரு படம். நண்பர்களே, மயர் டிவி மை சேனல், உங்களின் நண்பன் ராமையா சரோஜா ராஜ்.
மிஸ்கினுக்கு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் ஒரு கண்டனம் தெரிவிங்க. இனி அவர் எந்த ஸ்டேஜ் எந்த மேடைக்கு ஏறக்கூடாது மாதிரி ஒரு கண்டனத்தை தெரிவிங்க. அப்படி அவர் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா ரோட்ல எங்க பார்த்தாலும் கள்ள கொண்டு ஏறிங்க, தப்பு இல்லை. அப்பதான் இந்த மாதிரி மனுஷன் எல்லாம் திருந்துவான். ஏன்டா மிஸ்கின், நீ மைக்கு கிடைக்குன்னு என்ன வேணாலும் பேசலாமா? நீ மனசாட்சி இருக்கா இல்லையா உனக்கு? சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்குங்க. அது இப்போ வர வர மிஸ்கினுக்கு சுத்தமா இல்லைன்னு தான் சொல்றேன். எனவே நண்பர்களே, உங்களின் நண்பன் ராமையா சரோஜராஜ், பத்திரிகை செய்தி தொடர்பாளர், சமூக ஆர்வலர், மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட ஃபயர் டிவி யூடியூப் சேனல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.